ஏட்டி வசந்தா, வசந்தா எங்கே போன? ஒரு காப்பி கொண்டு வா. இந்த ஆரம்பிச்சிட்டால கிளவி, இனி நைட்டு தூங்குற வரைக்கும் கூவா வசந்தா வசந்தான்னு. காலத்தில் போயும் தொலைய மாட்டேக்கான். மண்டையை போட்டால் கொஞ்ச நாள்னாவது நிம்மதியெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறோம். அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. என்னங்க தே, இந்த வந்துட்டேன் தே. பக்கத்தில் தான் நிற்கிறேன். எப்படி கூவுதா வரு, சந்தைக்கடையில் மீன் கூவுத மாதிரி. ஏமா எதுக்குமே எப்போ பார்த்தாலும் பாட்டியை திட்டிக்கிட்டே இருக்க? சும்மா இரு. நாளைக்கு உனக்கு பொண்டாட்டி வந்தோன்னே நான் கத்தும்போது தெரியும் என் பாடு உனக்கு. போ. இப்போ என்ன கேட்டேன்னு அம்மா இப்படி சொல்லிட்டு போகுது, எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த வந்துட்டுவேன், நான் பெத்த 3 வந்துட்டுவேன். இந்த 1 4. இதுங்களை கட்டி மேய்க்கிறதுக்கே என்னால் முடியலை. இதில் இதுங்களை எங்கள் அப்பனை கல்யாணம் பண்ணதுக்கு இலவசமாக மாமியாக்காரி வேறு. கடவுளே, என்ன பொழப்பு இது! என்ன அம்மா தனியாக புலம்புற மாதிரி தெரியுது. இன்னும் முடிய பிச்சுக்கிட்டு ரோட்டில் மட்டும்தாண்டி நிற்கலை. மற்ற எல்லாம் செஞ்சாச்சு. பாரு, 3 ரகமாக வந்து நிற்கிது. ஒன்று டிஷர்ட்டு தான் போடுமா, ஒன்று வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் போடுமா, ஒன்று சுடிதார் தான் போடுமா. விதவிதமாக போட்டு என்னை பாடாக படுத்துதுவ. போடுதுவலே, துவைக்கிதுவலா. வயசு 7 கழுத வயசாவது, இன்னும் துணி துவைக்க தெரியாது. ஏம்மா நீ என்ன பேசுத? அதுக்கு தானே வாஷிங் மிஷின் அப்பா வாங்கி கொடுத்துருக்கு. அதில் போட்டு எடுத்ததில் உனக்கு என்ன செய்யுது? எங்கள் துணியை துவைக்கிறதுக்கு இவ்வளோ அழுத்துக்கிடுத. விடுமே, நாங்களே மிஷினில் போட்டு எடுத்துக்கிடுதோம். செருப்பால் அடிப்பேன். மிஷினில் போடுறதுக்கு எனக்கு தெரியாது. நாளைக்கு இன்னொருத்தர் வீட்டுக்கு போகும்போது அங்கே மிஷின் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கையில் துவைச்சி பழகிறதில்ல. ஏட்டி வசந்தா, உன்கிட்ட காப்பி கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சுட்டி. சீக்கிரம் எடுத்துகிட்டு வா. ஷோ கடவுளே, இது ஒரு பக்கம் கூவி கூவியே என்னை கொள்ளுது. இந்த பிள்ளைங்க படுத்துகிற பாடு பத்தாதுன்னு அது வேறு ஒரு பக்கம். ஏம்மா பாட்டி காப்பி கேட்காவோ, போய் போட்டு கொடு சரியா? எரும மாடு வயசாகுதுல, ஒரு காப்பி போட்டு கொடுக்க முடியாதா உன்னால்? போய் போட்டுட்டு வாப்போ. அம்மா, நான் வேணா ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்து தரவா? அம்மா தாயே, நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம், கம்முனு. போய் காப்பியை போட்டு வந்து உட்காந்துருக்கு பாரு உங்கள் பாட்டி, அது தலையில் கொட்டு. கொஞ்ச நேரம் நானாவது நிம்மதியாக இருக்கேன். ஏட்டி வசந்தா, நீ பேசுகிறது ஒன்றும் கேட்காத நினச்சிக்கிட்டு இருக்காத. வந்தேன்னு வச்சுக்க, மாமியார் மருமக உறவு முறையெல்லாம் ஒன்றும் இல்லை நாய்ப்பிடும். அந்தளவுக்கு பண்ணிடுவேன். காது கேட்காதுன்னு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கியோ? வாய் அடக்கமாக இரு கொஞ்சம், சரியா? இல்லைன்னா என் மாவன் வந்தோன்னே சொல்லிவிடுவேன். அத்தை, உங்களை போய் நான் பேச முடியுமா? நீங்கள் எம்மா பெரிய மனுஷி, ஈர் வெத்த மனுஷி, பேன் வெத்த மனுஷி. உங்களை போய் நான் பேச முடியுமா அத்தை? நீங்கள் எம்மா பெரிய மனுஷி, உங்களை போய் நான் பேச முடியுமா? ஏன்டி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க? லூஸ் எதுவும் பிடிச்சி போச்சா உனக்கு? ஆமாண்டி, ஆமாம், எனக்கு லூஸு பிடிச்சிருச்சு. லூஸு பிடிச்சி நான் தங்குன்னு ஆடுறேன். நீ என் கூட சேர்ந்து ஆட வரியாடி? ஆட வரியாடி? வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடுவோம். பொழுதானிக்கு காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரையும் வசந்தா வசந்தா வசந்தான்னு கூவுதியே. நீ பேர் சொல்கிறதுக்கு தான் எங்கள் வீட்டில் என்ன பெத்து போட்டிருக்காவளோ? புருஷனை கட்டினா நீ எல்லாம் இலவசமாக வருவேன்னு எனக்கு தெரியாமல் போச்சுடி. காலத்தில் மண்டையை போட்டு தொலைகிறியா? போட்டும் தொலைய மாட்டேங்கிற. என் உயிரை போட்டு வாங்குறேன். ஏன்டி இந்த பாடுபடுத்துகிற? குருட்டு கிளவி, எந்திரிச்சு ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு யார் துணை இல்லாமல் முன்னால் போக முடியுமாடி? ஏன்டி என் உயிரை வாங்குற? ஏன் என்னை பேச வச்சு பார்க்குறியா? வாயை மூடிக்க பார்த்துக்கோ. இதுக்கு மேலே ஏதாவது பேசுன, என் புள்ள வந்தோன்னே சொல்லுவேன், அவன் வந்தோன்னே சொல்லுவேன். நீ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த நாக்கு இருக்காது, அறுத்துருவேன் பார்த்துக்கோ. எம்மா, இவன் என்ன இந்த கத்திட்டு போகிறா? அட பாகவத்தி மவளே, எம்மா ஒரு நிமிஷத்தில் என் கொலையே வந்துட்டு. ஐயோ, இவகிட்ட நம்ம உஷாராக தான் இருக்கணும். காப்பி வேற கேட்டுட்டு விஷத்தை எதுவும் போட்டு கொடுத்துருவாளோ? என்ன பண்ணுன்னு தெரியலையே, யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரியலை. இந்த பயவழியெல்லாம் நம்பவும் முடியாது. கொண்டு போய் மறுபடியும் அவங்க அம்மாக்கிட்டே கோத்து விட்ருங்க. என் மாவன் வரட்டும், என் மாவன்ட்டே நான் பேசிக்கிடுவேன். இந்த வீட்டில் என்னை மதிக்கிறதுக்கு யாரும் கிடையாது.